யார் இது? மேடம் சார் அவங்க இருக்காங்களாங்க? இருக்காங்க சார். எல்லாருமே இருக்கிறோம் சார். ப்ளீஸ் Yes, sir. ரெக்கார்ட் மேடம் சாலா திருச்சூர். நம்ம மேடமா? Yes, கேரளா. sir. Okay, right. Please explain the procedure. One is follow while entering in the front of the Boru replica. Just sit down and read all the forgiven information. Need to play, remove a song while reading page number 7. What else do we need to give for guidance of P members for past life? Okay, madam. Number one, madam, வந்தோடனே செருப்பு கழட்டி முடிஞ்சாக்கா காலை கழுவி உள்ளுக்கு வரணும் மேடம். முடிஞ்சாக்கா மேடம் அவங்க உட்கார இடத்துல வந்து கொஞ்சம் காப்பேட் மாதிரி இப்படி காலுக்கு காப்பேட் உட்கார மாதிரி இருக்கும். என்ன கேட்கறதுக்கு போடுற கால் என்ன பண்ணுது, ஒரு சின்ன ஒரு சும்மா ஒரு சின்ன பீஸ் கால் மேல வச்சு, இல்லாட்டி கால் ரொம்ப கூலாயிரும் மேடம். அது ரத்தம் ஓட பிரச்சனை பண்ண வரும் மேடம், ரத்தம் பிரச்சனை பண்ண வரும். ஓகே, மார்பிள் போட்டிருக்கோம். அந்த மார்பிள் போடும்போது ரொம்ப கோல்டா இருக்கும். சரி, அவங்களாம் கால் கழுவி உள்ளுக்கு வந்தோடனே மேடம், நல்லா உள்ளுக்கு போனோடனே முடிஞ்சாக்கா அந்த யாராச்சும் நம்ம ஆல்ரெடி மன்னி படிக்க சொல்லலாம். அவங்க படிக்கிறாங்களோ படிக்கலையோ, அவங்க கொண்டு வராங்களோ இல்லையோ, அவங்க எல்லாம் மன்னி பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4, 5, 6, பேஜ் 7 எல்லா பேஜும் படிக்கணும் மேடம். பாக்டீரியா, வைரஸ், செல்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். உட்காரணும் மேடம். அதாவது படிக்க தெரியாதவங்க வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் மாதிரி, வீடியோ வாய்ஸ், ஒரு ஆடியோ வாய்ஸ். ஓகே சார். மைக் மாதிரி போட்டு காதுல போட்டுட்டு அவங்க கேட்கற மாதிரி இருக்கும். பேஜ் 1 கேட்கற மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு சார்ஜ் பண்ணி வச்சா ஓகே, நம்ம நீங்க பேஜ் 1 ஓகே அவங்க போட்டுட்டு அவங்க பார்க்கும்போது அவங்க கண்ணில் பார்ப்பாங்க. அது பாடு போடும் மணி பாருங்க. பேஜ் 1, பேஜ் 2 அந்த மாதிரி. ஓகே சார். படிக்காதவங்க உட்காந்து படிச்ச பிறகு எல்லாத்தையும் படிச்ச பிறகு ஒரு டைம் போட்டு எல்லாரும் சும்மாலாம் அந்த வந்துலாம் போகக்கூடாது. ஒரு சிஸ்டமா பண்ணும். 9 மணிக்கு ஆரம்பிக்க போறோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 10:30 மணிக்கா 11 மணிக்கா அந்த மாதிரி ஒரு சிஸ்டமா வந்து எல்லாம் உட்காந்துட்டு பண்ணோம் மேடம். அந்த மாதிரி இல்லை சும்மா வந்துட்டு ஒருத்தன் வருவான், நடப்பான் போவான், அதெல்லாம் சரி வராது. சும்மாலாம் பாட்டுல போட முடியாது. ஒரு சிஸ்டமா இந்த டைம் நாங்க செய்ய போறோம். இப்ப இதான் டைம். 10 மணிக்கா, 9:30 மணிக்கா, 10:30 மணிக்கா, 12 மணிக்கா, அப்புறம் லஞ்ச் போயிட்டு அப்புறம் 2 மணிக்கா அந்த மாதிரி பண்ணோம் மேடம். அப்படி ஆளு இல்லாட்டி கூட அந்த பாட்டு போடணும் மேடம். இதுல ஆத்மாக்கள் வரும். அந்த மாதிரி நம்ம ஒரு சென்டர் பண்ணோம். எல்லாத்துக்கும் எவ்ரி ஒன் இஸ் வெல்கம், ஈவன் எவ்ரி சோல் இஸ் வெல்கம். ஏன்னா ஒரு 9:30 மணி, ஒரு 11 மணி அந்த மாதிரி சிஸ்டமா செய்யணும். ஒரு 4-5 வாட்டி செய்யணும். முடியாது, எல்லாம் வந்து வெயிட் பண்ணுவாங்க. காலங்காத்தால 9:30 மணிக்கு ஒண்ணு, அப்புறம் 11 மணி ஒண்ணு, அப்புறம் வந்து 12:30 மணி, 1 மணிக்கு 1 மணிக்கு வராங்களோ இல்லையோ அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்கா. இப்ப நம்ம செய்யும் போது வந்து அது நான் சண்டே செய்யும் போது முடிஞ்சாக்க அங்க டெலிகாஸ்ட் பண்ணும். இருக்கோ இல்லையோ, ஆளுங்க இருக்காங்களையோ, ஒரு அழகா ஒரு கேமரா மாதிரி போட்டுட்டு டெலிகாஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் உட்கார முடிங்க. நோ ப்ராப்ளம். அந்த சென்டர்ல இருந்து ஒரு எனர்ஜி வரும் இந்த டைம்ல. அது முடிஞ்ச பிறகு மேடம் நம்ம வேர்ல்ட் ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கணும். போயிட்டு சென்ஸ் பண்ற வேலை வேண்டாம். என்ன சென்ஸ் பண்ண போறீங்க? பிளாக் பெல்லாம் போயிடும், எல்லாம் பிளாக்கும் போயிடும். இப்ப வந்து இது பண்ணுமா ப்ராஸ்பெரிட்டியா இதான் பண்ணுங்க, இதை ப்ராஸ்பெரிட்டி பண்ணுங்க, படிங்க, மன்னி படிங்க. நம்ம போயிட்டு அவனுக்கு இந்த பிளாக் இருக்கு, அந்த பிளாக் இருக்கு, பாஸ்ட் லைஃப்ல அதெல்லாம் ஒன்னும் சொல்லக்கூடாது. எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. எல்லாம் காம்ப்ளிகேட் நோ அவங்க அந்த வேர்ல்ட் வந்து கைட் பண்ற வேலை தான். எப்படி ஹீல் பண்றது? பெயின், ஓகே இதான் பெயின். அவங்க ஓன் இல்லைன்னா நம்மளுக்கு ஓன் வந்து கொடுத்து இந்த மாதிரி செய்யணும். அவ்வளவுதான். செஞ்சுட்டு ஓனை வச்சிடணும். அப்புறம் சாப்பாடு என்னென்ன சாப்பாடு சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு பர்சனலா. வந்துட்டு அதாவது அது போறது முன்னுக்கும் சென்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகும். அவன் ஒரு மைண்ட்ல வச்சிருப்பான். நம்ம பல மாதிரி சொல்லுவான். ஏற்கனவே யாராவது அவன் சொல்லி அனுப்பியிருப்பாங்க, உனக்கு இதெல்லாம் இருக்காங்க போன்னு. இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகணும் மேடம். 10 பேர் என்ன பண்றாங்க, அங்காக கேட்டுட்டு வராங்க. உனக்கு கூப்பிடுறான், இவனுக்கு கூப்பிடுறான், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பிரச்சனை வருது. We don't want this nonsense. ஓகே சார். மேடம் என்கிட்ட வந்தா ஒண்ணு இருக்காது. நான் என்ன பண்றது? இன்னும் அவங்க சொன்னாங்க பிறகு நீங்க ஒண்ணு இல்லை சொல்றீங்க. கேள்வி வருதுல, என்ன வந்தா நான் ஓடி போயிருது மேடம். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணப்லே எல்லாம் நல்லா இருக்குது மேடம். நம்ம என்ன பண்றது? அந்த மாதிரி ஓரா நான் வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும், மக்களை ஹெல்ப் பண்றதுக்கு. அந்த மாதிரி நம்ம செய்யும் போது பிளஸிங் பண்ண பிறகும் இதெல்லாம் இருக்குன்னா அது ரொம்ப நம்ம மைண்ட்ல வச்சு நீங்க வந்து சென்ஸ் பண்ணக்கூடாது. மைண்ட்ல வச்சுட்டு நான் நினைப்பேன் மேடம், நான் ரொம்ப தப்பு பண்ணி எல்லாரும் சோல் கத்து கொடுத்துட்டேன். சோல் கத்து கொடுத்தேன். எது கத்தாலும் எல்லாம் சோல் இருக்கு. எப்பா ஏப்பா சோல் வேற வேலை இல்லையா?
ஸோ நம்ம என்ன பண்ணணும், வந்தாங்க, உக்காந்தாங்க. அப்படி சோல் வெளிய நிக்கனாக்கா அது வேற கேஸ். சில சோல் உள்ளுக்கு வராது. ஆ. ஓகே. நோ ம். ப்ராப்ளம். வராது. ம். ஓகே. ரைட். ம். ஓகே. ம். அத வந்து வேற வாட்டி சண்டேல வந்து அவங்க உட்கார்ந்து பிளஸ் பண்ணும்போது, நான் எல்லாம் சில சோல கூப்ட்டு வர வச்சு நான் வேலைய வைப்பேன் மேடம். அது காம்ப்ளிகேட் ஆகும். எல்லாரும் காம்ப்ளிகேட் ஆகும். சரியா படிக்கல. ஓகே. சில நேரத்துல அவங்க அப்பா, அம்மா படிக்கணும். இவன் மட்டும் ம். வரான். அப்பா, அம்மா வரல. குடும்பத்துல யாரும் வரல. எல்லாம் படிச்சாக்கா ஈஸியா போகும். அவ்வளவுதான் மேடம். அது முன்னுக்கு கூட லைட்டா சொல்லலாம். இதெல்லாம் இருக்கலாம் மேடம். நம்ம ஆ. இந்த இடம் வந்து ஸ்பெஷலா இருக்கு. நீங்க மணி ம். படிக்க சில பேர் ஒரு மணில போவோம். சில பேர் ம். பல மணிக்குள்ள போவோம் மேடம். ம். ஒரு போமுன்னு சொல்ல முடியாது. ஓ. ஆ. திருப்பி வந்துரும். அவங்க படிக்கணும். நல்லபடியா படிக்கணும். கண்டிப்பா தே மஸ்ட் ஃபாலோ. ஒரு புண்ணு இருக்கு உடம்புல புண்ணு இருக்கு. எவ்வளவு நேரம் ஆற வைக்கும்? அது எப்படி பாதுகாக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி ஆ. பாதுகாக்கிறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? அந்த புண்ணு சாப்பிட்டா நல்லா ஆகும் மேடம். மருந்து போடுறீங்களா? தண்ணி இல்லாம காய வைக்கிறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? சில பேர் மருந்து கூட போடணும். மருந்து போட்டா தான் அந்த பாக்டீரியா உள்ளுக்கு போகாது. ஸோ பல மாரி இருக்கு. இதே மாரி தான் நம்ம ஹீலிங் மேடம். ஆமாங்க சில சார். ஆமாங்க சார். கேஸ்லாம் வந்து நேரா போயிடுது மேடம். ம். எஸ் சார். எஸ் So, சார். give guidance to peer members for own past life. என்ன மேடம் இது? கன்டினியூவா இருக்காங்க. சரி மேடம். பாஸ்ட் லைஃப் இப்ப வந்து கொண்டாடுறாங்க. ஒரு செலிபிரிட்டி பாலிசி டவுன் சிண்ட்ரோம் சைல்ட் கொண்டு வராங்க. நல்லா ம். இருக்கணும்னு. நம்ம ம். எடுத்து சொல்லணும். இது கர்மன்னு சம்பந்தப்பட்டது. இந்த ம். பிறவில வந்து இது குணப்படுத்த வாய்ப்பு இல்லை. ம். சரி மேடம். ஆட்டிசம் பல மாரி ஆட்டிசம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்டிசம், லைட் ஆட்டிசம். லைட்லாம் பண்ணி ம். விட்டுலாம். ம். செலிபிரி பால்சி, டவுன் சிண்ட்ரோம்லாம் சொல்லணும். ம். மேடம் இதெல்லாம் மன்னிப்பண்ணீங்க. அதான் எவ்வளவு நான் கிளாஸ் போட்டிருக்கேனே. ஆமாங்க சார். ஓகே சார். ஓகே சார். அவன் ஓகே பேருக்கு சார். ஏதாச்சும் நல்லது செய்யுங்க. இதெல்லாம் ம். சொல்லிக் குடுப்போம். சொல்லிக் குடுத்து ம். அனுப்பணும். அவ்வளவு நல்லபடியா அனுப்புறோம். ஓகே. ம். இது மட்டும் சொல்லிக்கலாமே தவிர, மத்தபடி இந்த சோல், இந்த பாஸ்ட் லைஃப் இஷ்யூங்கிறத அதிகமா நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறீங்க நீங்க. அவ்வளவுதான். கரெக்ட்டுங்களா மேடம் சார்? ஒருத்தவங்க இருக்காங்க மேடம் அந்த மாரி. அவங்க ஆ. பேர் வந்து மேடம் ராஜேஸ்வரி. நீங்களும் தெரியும் உங்களுக்குலாம். எனக்கு தெரியும் சார். இதெல்லாம் சொல்லி அவங்க பைத்தியமாயிட்டாங்க மேடம். ஐயய்யோ! ஒரு 1000 சோல் இருக்கு, 2000 சோல் இருக்கு. மேடம் என்ன மேடம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சார் உண்மையிலேயே சோல் இருந்தா சோல் இருக்குன்னு சொல்றாங்களே சார். தப்பு இல்லையே சார்? நான் கேட்கிறேன் மேடம் தெரியாம. ஆனா 1000 கணக்கான சோலா, 2000 கணக்கான சோலா, 3000 கணக்கான சோலா, 1000, 100,000 எல்லா சோல் போல் என்ன மேடம் இதெல்லாம்? ஐயோ! அவங்க அவங்க இப்ப சீக்ல இருக்காங்க இப்ப. ஓ! யாரும் அந்த அவங்க மாரி கிட்டயே சொல்லி சொல்லி அவங்க அவங்களாவே யாரும் அது மாரி கிட்டயே ஆயிட்டாங்கன்றீங்க. அவங்க கிட்டயே யாரும் மாட்டாங்க. ஏன் தெரியுமா மேடம்? அவங்க என்ன ம். பண்ணுவாங்க? ம். சும்மா எல்லாரும் சேல்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஓ! அப்படி. ஆ. அந்த குரூப்ல ஃபோன் ஆ. பண்ணி, உனக்கு இது இருக்கு, உனக்கு அது இருக்கு, இது இருக்கு, இது இருக்குன்னு. அவங்கள பார்த்தே ஓடுறாங்கலாம். பார்த்தா ஓடிட்டாங்கலாம். ஓடுவாங்க. பார்த்தாலே ஓடுவாங்கலாம். ஓ! இது நம்ம வேலை இல்ல. இப்ப நான் இருக்கேன் மேடம். நான் போறேன். ம். பல பேர் ம். உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க ம். கேட்கிற வரைக்கும் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா கூட நான் சொல்யூஷன் அப்பயே குடுக்குற நிலைமையில நான் இருக்கணும். இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஓ! இப்ப 10 பேர் இன்னொரு இருந்தாலும் தடவ அந்த விஷயத்த சொல்லுங்க சார். நீங்க தான் சொன்னீங்க. சார் ஆமா. இன்னொரு முறை இத சொல்லுங்க சார். அதாவது நான் இத சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கறேங்க சார். இப்ப 10 பேர் என் முன்னாடி ஏதோ நிக்கிறாங்க. அவங்களுக்கு ம். பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. இப்ப ம். நான் என்ன செய்யணும், அந்த பிரச்சனை எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சாலும், நான் போய் வலிய போய் அவங்களுக்கு ஹீல் பண்றேன், சொல்றேன். நான் சொல்லக்கூடாது. கரெக்ட்டுங்களா? அவங்க வந்து கேட்டத நான் பண்ண முடியும். அவங்களா வந்து கேட்டா தான் நான் பண்ணணும். ஓகே இல்லாட்டி சார். ஏன் இதெல்லாம் பண்றீங்க? ஏன் நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே இல்லையே. இந்த மாரி பல பேர் சில பேர் கொண்டு வராங்க மேடம். கொண்டு வருவாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் இதெல்லாம் பண்றீங்க எனக்கு பிடிக்கல. அந்த மாரி சில பேர் வருவாங்க. ஓகே சார். நான் மூஞ்சோட திரும்ப மாட்டேன். சில புள்ளைங்கள வந்து யுஎஸ்ல அவங்க புள்ளைங்க கொண்டாடுறாங்க. அவன் வீட்ல இன்னும் ஊதாரமா இருக்கான். ஆ. அவன் நினைக்கிறான் நல்லா இருக்கான்னு. சரியா? ஆ. வராங்க மேடம். எல்லாம் வெளியாகிட்ட பிறகு, மேடம் போயிட்டு அவன் டிவைன் ஃபைல் சொல்லுங்க, செய்ய சொல்லுங்க. அவ்வளவுதான். அவன கூப்பிட்டு பேசி மாத்திரை வேலை ஏந்திரமா அவனும் பெரிய மண்டை கிறுக்குன்னு பாருங்க. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்லையே. ஏன் இதெல்லாம் கொண்டு வரீங்க? எனக்கு ஒருத்தன் கேட்கறான். நம்ம ஏன் இந்த மாரி பண்ணோம்? கொஞ்ச நாள் கழிச்சு அவனே வந்துட்டு அவங்க அப்பா, அம்மா வேலை செஞ்சா தானே பண்ண முடியும். புரியுதா மேடம்? அவன்ட்ட போய் புரியுதுங்க சார். சொல்லக்கூடாது. உனக்கு இது ம். இருக்கு, அது இருக்கு. மேடம் நோ. அவன் கன்ஃப்யூஸ் ஆயிருவான். பெரிய பிரச்சனை பண்ணிடுவான். பிரச்சனை பண்ணிடுவாங்க இவனுங்கலாம். ஓ! நம்மளே போய் ம். வலிய யாருக்கும் சொல்ல வேண்டாம். நம்மள தேடி வந்து நம்மள கேட்டாங்கன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஓகே சார். ரைட்டு. அம்மா, அப்பா சொல்லுவாங்க, என் பையன பாரு. அவன் தெரியாதமா இருக்கான் மேடம். ம். அவன் தெரியாத மாரி இருக்கான். நான் ஆமா, அவன கூப்பிட்டு ஆமாங்க எப்படி சார். அவன் பேசுறது? ரொம்ப தெனாவட்டா இருப்பான் சார். எனக்கு ஒண்ணும் இல்லன்னு ம். தெனாவட்டா. ஆமாங்க சார். ம். அப்படியா? சரிப்பா, போப்பா. நீ நல்லா தான் இருக்கன்னு சொல்லி அனுப்பி விடுது. ம். ம். அவங்க அம்மா ம். அப்படி சொல்லிட்டு, அவங்க டிவைன் ஃபேஸ் சொல்லுங்க. அவன்ட்ட ம். பண்ணுங்க. சண்டே ம். உட்காருங்க. இது பண்ணும். ம். அவ்வளவுதான் சொல்ல முடியும் நம்ம. ம். What guidance ம். we have to give for the hidden souls with one person?
மேடம் இவங்கெல்லாம் மன்னிப்பு படிக்க டிவைன் ஃபயர் செய்ய சொல்ல இது சோலு தன்னால போற வாய்ப்பு இருக்கு. அந்த பாட்டு போட வாய்ப்பு இருக்கு மேடம். அவங்களே அந்த சோலு வரும். நானும் கிளம்புறேன்னு சொல்லும். ப்ராஸ்பெரிட்டி பிளாக் டியூ டு பாஸ்ட் லைஃப் கர்மா நெகட்டிவிட்டி அதுக்கு என்ன பண்றது? மேடம் மேடம் அதாவது மேடம் நம்ம நம்ம பண்ணும்போது இந்த பிளாக்ஸ் நம்ம ஏதாவது பிளாக்ஸ்ல போயிடும். அவங்க தான் போயிட்டு ப்ராஸ்பெரிட்டி மன்னிப்பு whoever I may offend. இதுல இருந்து காசுக்கே மன்னிப்பு கேட்கணும். பேஜ் 7ல போயிட்டு. அது காசு நம்ம பணம் the energy of the money போடணும். பேஜ் 7ல போயிட்டு அந்த bracketல the energy of the money whom I may have hurt. ஓகே சார். சரி அடுத்தது மேடம். how many times one has to read forgiveness? It all depends மேடம். நான் சொல்லுவேன் ப்ராஸ்பெரிட்டி நீங்க 3 வாட்டி படிக்கணும், 4 வாட்டி படிக்கணும், 5 வாட்டி படிக்கணும். சில நேரத்துல சிச்சுவேஷன் போக வரைக்கும் நம்மள வந்துட்டாங்க எல்லாம் போயிடும். திருப்பி போயிட்டு பிகாஸ் எல்லாரும் மேடம் எல்லாரும் வரும்போது எல்லாரும் ஸ்கெப்டிக்கலா வருவாங்க. ஸ்கெப்டிக்கல் என்ன சும்மா உட்காந்தா போயிச்சா அந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க மேடம் சில பேர். சரியா? பூஜை பண்ணல, தேங்காய் உடைக்கல, அவங்க நம்ம காணிக்கை கொடுக்கல, திருப்பி கொண்டு போய் ஒண்ணுமே நம்ம கொடுக்கலையே. எல்லாத்தையும் இந்த மாதிரி பழக்கமாயிட்டாங்க மேடம். அடுத்தவர் நான் வரும்போது எல்லாத்தையும் ஒரு 90 பூசி விட்டுறேன் மேடம். வாங்க நெக்ஸ்ட் வாசல் 90 பூசுறாரு எல்லாம் பூசி விட்டுறேன். அப்ப ஏதோ சாரி தொட்டாரு போடாது போமா அந்த மாதிரி நிலைமை ஆயிரும். சிம்பிள் இது ரொம்ப சிம்பிளா எல்லாம் என்ன வரேன் உட்காந்தேன் போச்சுன்னு சொல்றாங்களே இதெல்லாம் எப்படி நம்புறது மேடம்? அவங்க வேலையை அவங்க செய்யணும். அவங்க வேலை செய்யணும். Remember, we are not in the convincing business. ஓகே. நம்ம யாரும் கன்வின்ஸ் பண்ண வர நீங்க வாங்க செய்யுங்க நீங்களே பாருங்க போய் மாறி வாங்க அவ்வளவுதான் மேடம். பிசிக்கல் ஹீல் பண்ணுங்க மேடம். பிசிக்கல் ஹீல் பண்ணலாம் சைட்ல கத்து கொடுத்து. ஆனா அவங்களே செய்யற மாதிரி செஞ்சுக்கணும். நம்ம அவங்களே செய்யணும். ஓடுங்க பாராக்ளைசிங் பண்ணுங்க இடாப்பிங்கள பண்ணுங்க. கிளாஸ்ல ஃப்ரீயா கொடுங்க. ஆனா அந்த மாதிரி கிளாஸ் ஃப்ரீயா அவங்க வாங்கி தான் போகணும். கிளாஸ் வந்தாக்கா அந்த மாதிரி வந்தவங்க வந்துட்டு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் போறாங்க பாத்தீங்களா மேடம்? அவங்களாம் வந்து வாண்டு கொடுக்க கூடாது. அவங்க வாங்கிட்டு போன வாண்ட கிளாஸ் நடத்தும்போது வாண்ட ஃப்ரீயா கொடுங்க. பட்டம் போடலாம் மேடம். அதாவது மேடம் அந்த 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 பிளாக் விளையாடுற முன்னுக்கு ஸ்பிரிச்சுவல் சாங் போடுங்க. ஓகே சார். ஓகே. அப்புறம் வந்து நம்ம பிளாக் ரிமூவல் சாங். அப்புறம் வந்து நம்ம விவசாயிக்கு இந்த மாதிரி நீ போடலாம். நிறைய பாட்டு வச்சிருக்கோம் சார் நம்ம. ஆமா. நல்லா need to do divine fire there for all nature beings. அது வந்து மேடம் கிளாஸ்ல வந்த பிறகு புரியும். இவங்க புரிஞ்சாக்கா அவங்க செய்யலாம். புரியாத எப்படி செய்ய சொல்லுங்க மேடம். ஏற்கனவே வந்தவங்கலாம் உட்கார்ந்து டிவைன் ஃபயர் சொல்லலாம். To all the nature beings present here in the center be a divine fire. All the nature beings here are the purity God desires. எல்லாம் பணம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அவங்கள பிளஸ் பண்ணலாம். அந்த பிளஸ் பண்ணும்போது அந்த மாதிரி யாராச்சும் கூட நீங்க அழகா ஒரு டேப் வச்சு நீங்க டேப் போடலாம். நான் தான் எவ்வளவு பண்ணிருக்கேன். அது கூட நீங்க தான் வெட்டி போட்டுக்கலாங்க. What to do for dynamic negative connections? மேடம் அதான் சொல்றேன் மேடம். இந்த நெகட்டிவ்ல அவங்க தான் போயிட்டு செய்யணும். They must go back home and start doing the right thing மேடம். அதாவது நம்மளோட ஹீலிங் பரவும். இல்லாட்டி நான் உட்காரேன் மூட்டு ஏறி நான் செய்யறேன் அதெல்லாம் தப்பு. இது தான் ஓன் இருக்கு செய் அது செய் ஆர்கனைஸ் பண்ணிக்க தா சிம்பிள் தானே மேடம். நான் எவ்வளவு கிளாஸ் நடக்கிறேன். நான் ஏதாச்சும் ஹீல் பண்றேன். இப்ப வா உட்காரு ஓன புடி இதை ஹீல் பண்ணு ஹார்ட்டை ஹீல் பண்ணு பேசிக் பெயின் ஹீல் பண்ணு அந்த மாதிரி தான் செய்யறோம் மேடம். சங்கீதா ஜெயச்சந்திரன் பெங்களூர். Question: What happens to us body level, mind level and soul level in the presence of the energized replica in Perumbakam? Madam, if you go down there without any cords and you understand all the healing, automatically your soul will get connected. நீங்க போய் பாருங்களேன். உங்க இது வைங்க காமிச்சு அப்படி சுத்தம். இல்லாதவங்க PH ஃபாலோ பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்தோடனே எல்லாமே சரியா பண்ணும் சில பேர். Okay, sir. Okay, sir. In that presence, can we ask them for guidance to transform us in the soul level? Madam, the guidance the number it all depends on the kind of thing that the work that we do. நம்ம என்ன செய்றோம் அதுக்கு. சும்மாலாம் உட்கார்ந்தா நான் ஏறி போறேன் அதெல்லாம் ஒண்ணு தப்பு. அதெல்லாம் தப்பு மேடம். நீங்க செய்ய தான் அந்த கனெக்ஷன் கூட வரும். கௌதம புத்தர் என்ன சொன்னாரு? நல்லதா பாரு, நல்லதா கேளு, நல்லதா நல்லா சிந்திக்கணும். நல்லா தொழில் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நிறுவனம் வரும். நிறுவனம் ஆட்டோமேட்டிக்கா வரும் மேடம். அதுதான் நம்ம டீச் பண்றோம். அங்க நான் போனோன்னே நல்லா ஆயிரும். நோ யூ மஸ்ட் டூ யுவர் ஒர்க். கொஞ்சம் செய்யணும், கொஞ்சம் சேவை செய்யணும். அங்கேயே அவங்க போயிட்டு
சேவை செஞ்சாக்கா இன்னும் பெட்டரா இருக்கும் மேடம். சென்ட்ரல் போயிட்டு சார் அடுத்தது, how well can we use that space for the well-being of others and for us? எந்த ஸ்பேஸ்? நம்ம அங்க பெரும்பாக்கத்துல இருக்கிற இடம் சார். அங்க போயிட்டு நம்ம அவங்க தான் வந்து செய்யணும். ஈச் ஒன் மஸ்ட் பி இண்டிவிஜுவலி மேடம். எல்லாமே அவங்க கர்மா பேலன்ஸ் பண்ணிருக்காங்களே, அவங்க இண்டிவிஜுவலா வந்தா செய்யணும். நம்ம வேர்ல்ட பிளஸ் பண்ணலாம், அங்கேயே பிளஸ் பண்ணலாம். ஆல் நேச்சர் பீயிங்ஸ், bless the government of India, bless the government of the world, leaders of the world. இந்த மாதிரி செய்யும்போது எல்லாம் போகும். Every human being living on Mother Earth, being a divine fire, every human being is a purely God is பண்ணலாம் மேடம். Sitting in the energized space of Perumbakam, can we do sensing for others after coming back in our city or? எல்லாம் அவங்க ஏசிட்டு போனாங்க, எனக்கு 0 ஆயிரும் மேடம். என்ன பண்றது? நம்ம ஆட்டோக்காரன் சண்டை போடுவோம். ஆட்டோக்காரன் 2 ரூபாய் சண்டை போடுவான். ஆட்டோக்காரன் போயிட்டு ஆமா, உடனே போயிடும். 10 ரூபாய், ஏய் இதான் ஏமாத்துற, இப்படி பண்ணுங்க மேடம். கேரண்டி மேடம், பீப்புள் will get the same energy. நோ, அவங்க நாளாவதான் இப்ப நீங்க எல்லாம் இவ்வளவு காலம் ஃபாலோ பண்றீங்க மேடம். எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் கொஞ்சம் தெளிவு வந்துச்சு. போக மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க, இந்த மாதிரி நம்ம தான் தெளிவு வரணும்ல. So next, people having karmic condition, can they be guided to visit the space for karma balancing? மேடம், அந்த ஸ்பேஸ் இஸ் நாட் ஃபார் கர்மா. கர்மா பேலன்சிங்னா நீங்க மன்னிப்புல படிச்ச பிறகுதான் இதெல்லாம் போவோம். இப்ப ஒருத்தர் வரான், ஓகே, அவன் ஆட்டிசம் வந்தானே எல்லாம் போயிடும் மேடம். அவன் கர்மா பேலன்ஸ் பண்றதுக்கு அவன் தான் மன்னிப்பு படிக்கணும். நான் தப்பு செய்ய மன்னிப்பு படிச்சுங்க. அவங்க அப்பா அம்மா காசு கொடுக்கணும், சேவை செய்யணும், என்னாச்சும் 10 பேருக்கு சாப்பாடு போட்டாதான் அந்த கர்மா பேலன்ஸ் பண்ண முடியும். இப்ப வராங்க, எனக்கு காசுலாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போச்சு. சரி, ஓகே, வந்தாலும் பிளாக்லாம் போயிடும். ஆனா அது முன்னுக்கு எவ்வளவு பூஜை எல்லாம் பண்ணிருப்பாங்க, அவங்களாம் எவ்வளவு பூஜை எல்லாம் பண்ணிருப்பாங்க மேடம், அதெல்லாம் போயிடும். நீ திருப்பி அங்க போயிட்டு வீட்டுல போயிட்டு அந்த சாமியார்ல போய் ஆக்டிவேட் பண்ணீங்க, எல்லாம் 0 ஆயிரும். இது மேடம் இது கொஞ்சம் கஷ்டம். நம்ம பீஸ் கொஞ்சம் கஷ்டம் மேடம். அவங்கள நினைக்கிற மாதிரி இல்ல, எல்லாம் ஹீலிங் பண்ணி விட்டலாம். ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு லெவலுக்கு வரும்போது இதெல்லாம் மாறி வரணும். எத்தனை பேர் நான் சாமியெல்லாம் மூடி வச்சிருக்காங்க? ஒண்ணும் பண்ணல, நான் ஒரு விளக்கு மேல கொளுத்துறேன். ஆமா சார். அப்ப என்ன பண்றது சார்? இங்க வந்தாலும் கர்மா பேலன்சிங் அவங்கவுங்க தனியா தான் பண்ணி ஆகணும். எஸ் மேடம், எஸ் மேடம், எஸ் சங்கீதா மேடம் கிளியர். நம்ம கைட் தான் பண்ணி, we are just guiding them madam. They have to go to a lot of homework madam. ரொம்ப homework செய்யணும். Yes madam, thank you sir. Sir, I have a question. At the space irundhu can we sense for others back in Bangalore or like that? I don't understand. Everybody madam, how sitting in Perambuttur, can we sense for the people back in our city or state? Yeah, why not? Ella sensing தானே. ஆமா, சென்சிங் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம் மேடம், சென்சிங் தானே அது. Okay, thank you. But remember madam, the sensingல மட்டும் கொஞ்சம் சீரியஸா பண்ணுங்க. சென்ஸ் with the soul, not with the mind. Okay. அந்த மைண்ட் எப்படின்னா, ஆமா அங்க இருக்காங்க, நல்லதா இருக்கும், அந்த மாதிரி நீங்க மைண்ட்ல சென்ஸ் பண்றீங்க. மைண்ட்ல சென்ஸ் பண்ணக்கூடாது. உங்க சோல்ல சென்ஸ் பண்ணுங்க. Ask the soul direction how to send this person, or ask the soul of the patient to show me how the aura is. நீங்க எல்லாமே மைண்ட்ல சென்ஸ் பண்ணுங்க. இவங்க நிச்சயமா சோல்ஸ் இருக்கும், நிச்சயமா பாஸ்ட் லைஃப் இருக்கும், நிச்சயமா கோட்ஸ் இருக்கும் அவன்கிட்ட. நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்க செய்யும் போது தான் அந்த மாதிரி எனர்ஜி வந்து சேருது. அவ்வளவுதான். ஓகே, மைண்ட் விளையாம எல்லாம் செய்றீங்க. அவங்க சோல், அவங்களோட சோலோட பேஷண்ட், அவங்க சோல். ஓகே சார். Thank you sir. மேடம், இதான் பிஎஸ் क्वेश्चन இல்ல, சென்டர் क्वेश्चन இல்ல. ஆமா, இது நம்ம அந்த பெரும்பாக்கத்துல உட்கார்ந்து படிக்கும்போது சார் 7th பேஜ்ல நம்ம இந்த மாதிரி தனியா போட்டு படிக்கலாமான்னு கேக்குறாங்க. படிக்கலாம் மேடம். அதான் இருங்க, ஒண்ணு உங்க அப்பா அம்மா போய் காலமா இருப்பாங்க, சில பேர் அங்க இருப்பாங்க, சில பேர் போயிருப்பாங்க. ஆனா உங்க மனசுக்கு நீங்க ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருங்க, நான் பாக்க அந்த தப்பு நீங்க படிக்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பா செத்து போயிட்டாரு, அவனுக்கு கவனிக்கவே இல்ல, அவன் இன்னும் நல்லா பாத்துக்கணும், அவரை நோக்கில போய் பாத்துக்கணும், அழுவுறீங்களே. ஆமா, ஆத்மா மேல போயிருச்சு. இந்தோனேஷியாவில் இருக்கும் புத்தர் நினைவு சின்னத்தை
நாம் போரோபுதூர் நினைவு சின்னம் என்று அழைக்கிறோம். அதே போல பன்னாட்டு பயிலரங்கத்தில் உள்ள போரோபுதூர் மாதிரியை என்ன சொல்லி அழைக்கலாம்? குட்டி போரோபுதூர் அல்லது மினி போரோபுதூர் என்று சொல்லலாமா? நம்ம போரோபுதூர் நம்ம அதை சொல்றோம் இல்லைங்க சார். பெரும்பாக்கம் சென்டர் பெரும்பக்கம் போரோபுதூர் அவ்வளவுதான். பெரும்பாக்கம் போரோபுதூர். சோ நம்ம சென்டர்ல இருக்கக்கூடிய இதுக்கு பேரின் மேல் பெரும்பாக்கம் போரோபுதூர் பேர். ஓகே ஓகே சார். பெரும்பாக்கம் போரோபுதூர் நல்லது. நாளைக்கு ஆந்திரா போடுவாங்க. அப்புறம் ஆந்திரா போடுவாங்க. ஓகே சார். இப்போ நம்ம லேர்னிங் சென்டருக்கு இனிமேல் என்ன நம்ம பேர் சொல்லணும்னா பெரும்பாக்கம் போரோபுதூர். ஓகே சார். எஸ் எஸ். இன்னைக்கு அந்த பேர் வச்சுட்டோம். பெரும்பாக்கம் அந்தந்த ஊர்ல வைக்கும் போது அவங்கவுங்களுடைய ஊர் சொல்லி அந்தந்த போரோபுதூர். ஓகே சார். பிஹெச்க்கு புதிய நபர்கள் சென்ட்ரலுக்கு வரும்போது என்ன மாதிரி சார்? இப்போ ஒண்ணுமே முன்பின் தெரியாத ஒருத்தர் வந்து இப்ப நான் சொல்றேன், அவர் ரொம்ப பிரச்சனை இருக்கிறாரு, நீங்க போய் கொஞ்சம் சென்டர்ல போய் உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆயிடும் சொல்றேன். அது பண்ணலாமா சார்? மேடம் அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு 11 மணிக்கு போட்டிருக்கோம். அவங்க கொஞ்சம் ஏர்லியா வந்தாங்க. நல்லா ஒரு வீடியோ மாதிரி போட்டு அவங்க பாக்குற மாதிரி இருக்கும். டெஸ்டிமோனியல் மொதல் தமிழ் பாட்டு போடுங்க. தமிழ் பாட்டு போடுங்க. தமிழ் பாட்டு. மனிதன் மாறி விட்டான், மரத்தில் ஏறி விட்டான், அது போடுங்க பாருங்க. அது பாட்டு போடுங்க. ஓகே, நம்ம அதெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணிக்கிறோம் சார். இந்த மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. மனிதன் மாறி விட்டான், அந்த மனசு அது must bring them down. நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் படம் போடும்ல, எம்ஜிஆர் படம் அந்த பறவை போல அதோ அந்த பறவை போல அந்த மாதிரி போடணும் மேடம். ஓகே, சில கொஞ்சம் பாட்டு போடுங்க, அதாவது ஹாப்பியா இருப்பாங்க எல்லாம். அந்த மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு டெஸ்டிமோனியல் ஆஃப் ஹீலிங். நான் வந்தேன், நல்லா இருக்கேன், எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு, வீடு பிரச்சனை இருக்கு, வீடு வித்துட்டேன், அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது வரும். பார்க்கணும் புது ஆளுங்க வந்து they will get some reality. ஆமா இதெல்லாம் நடந்திருக்கு அவங்களுக்கு, எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, தலைவலி, இவ்வளவு தலைவலி, கொஞ்சம் டக்கு நம்ம நாங்க ரொம்ப வச்சிருக்கேன், அது விட்டு போட வேண்டியதான் ஒரு வீடியோ மாதிரி. ஓகே சார். ஓகே சார். அவங்க கொண்டு சைடுல உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்கிரீனை போட்டு அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு வருவாங்க. அவ்வளவுதான். ஓகே. சோ அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம அவங்கள படிக்க சொல்லிட்டு அந்த பாட்டு ரிமோட்ல உட்கார்ந்துட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு மாற்றம் வர, புதுசா வரவங்க இது நம்ம செய்யலாம். இதெல்லாம் அது முன்னுக்கு காமிச்சிடணும். முன்னுக்கு காட்டிடணும். சரிங்க சார். ஓகே, முன்னுக்கு இதெல்லாம் காட்டணும். ஆமாங்க சார். ஓகே சார். அடுத்தது சார், இப்போ நம்ம ரிப்ளிகா முன்னாடி அந்த பாட்டு போடணும். வீடு வரை உறவு கசியர் யாரும், அதெல்லாம் போடணும். சரிங்க சார். பாட்டை நம்ம செலக்ட் பண்ணிடலாம் சார். பாட்டை நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம் சார். அப்புறம் சார், நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம், நம்ம அந்த ரிப்ளிகாக்கு முன்னாடி நம்ம பெரும்பாக்கம் சென்டருக்கு முன்னாடி உட்கார்றோம், போரோபுதூர் முன்னாடி உட்காரும் போது இந்த சக்தி போல நம்ம வச்சுக்கணுமா? ஏன்னா நம்ம ரிப்ளிகா அங்கேயே இருக்கு, அதை பார்த்தே நம்ம படிக்கலாமான்னு கேட்கிறோம் சார். அது முடியும் மேடம், அதே முடியும். நோ ப்ராப்ளம். அதே போதும். ரிப்ளிகா முன்னாடி நம்ம வாங்க வைக்க வேண்டாம். தேவையில்லை. அப்படியே நம்ம பார்த்து படிச்சா போதும். இது நிறைய. ஓகேங்க சார். சரிங்க சார். அதுதான் நீங்க இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க. நிறைய பேர் வரும்போது, இப்ப நானே எங்க டீச்சர் இருக்கிறேன் சார், ஒரு வாரம் நான் அங்க சர்வீஸ் இருக்கிறேன், வரவங்களுக்கெல்லாம் நான் அங்க சென்ஸ் பண்ணணுமான்ற கேள்வி கேட்டிருக்கோம். நீங்க அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க சார். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. எது பாப்பா வருவாங்க, செட் பண்ணுவாங்க, இப்படி அப்படி பண்ணுவாங்க. 2 பேரும் சயின்ஸ் பண்ண ஆன்சர் வேற மாதிரி வரும். என்ன பண்ண போறீங்க? உங்க லெவல் எல்லாம் லெவல் இருக்குல்ல, எத்தனை லெவல் இருக்குல்ல, கேட்ல பொறுமை, இந்த கேட் போற முடியாது இருக்குல்ல மேடம். அந்த கேட் போற முடியாம இருக்க மேடம். அவன் பாப்பான், இன்னும் அவன் பண்ண 40 இல்ல அவங்க இருக்கு சொல்றான், பிரச்சனை வரும் நமக்குள்ளேயே. கண்டிலிங் செய்யலாமா, இதை நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்ட்டீங்க. யாராவது வந்தாங்கன்னா ஹீலிங் செய்யலாம். பிளாக் எல்லாம் விளையாட்டின பிறகு அப்புறம் ஹீலிங் பண்ணுங்க, எல்லாம் வலி, மூட்டு வலி எல்லாம். ஆனா சாப்பாடு சொல்லி கொடுக்கணும் மேடம். சாப்பாடு சொல்லி. சரியா? ஓகே சார். அதே மாதிரி போட்டுட்டு மேடம் ஒரு வீடியோ, நான் சாப்பாடை மாத்திட்டேன், என்ன சாப்பிடணும், சாப்பாடு மாத்தின பிறகு நான் இந்த மாதிரி ஆயிட்டு சொல்லணும். ஓகே சார். அதுக்கப்புறம் சார், இப்போ நாங்க எல்லா இடங்களுக்கும் இது வரைக்கும் எப்படி பழக்கத்துல போயிட்டு, எனக்கு எங்க வீட்டுக்காரர் சரியாகணும், எனக்கு பண பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு. இப்போ நான் சென்டருக்கு வர்றேன், மணி படிக்கிறேன், பாட்டை ரிமூவ் பண்றேன், இதெல்லாம் கரெக்ட். ஆனா என்னுடைய கஷ்டத்தை நான் அந்த சென்டர்ல நான் சொல்லலாமா, எப்படி சொல்லணும், சொன்னா எனக்கு எப்படி கைடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. எப்படி வேணும் சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா மணி படிச்சுதான் நடக்கும் மேடம். இப்போ எனக்கு மேடம் I am light, woman affirmation எல்லாம் படிக்கணும். எல்லாம் நான் உட்கார்ந்து படிக்கணும். எஸ்.
எல்லாம் சரி லேடி தான் எல்லாம் படிக்கணும், செய்துதான் போவோம், ம் வீட்டுக்கு திருப்பி போய் செய்யணும். ம் படிச்சுட்டு எங்க வீட்டுக்காருக்கு எப்படியாவது நீங்க நல்ல புத்தியை கொடுங்கன்னு நான் கேட்கலாமா சார்? மேடம் கேட்கறது பெருக்க மேடம், அவங்க என்ன பண்ணும், டிவைன் பேசணும், வீட்டுக்கு டிவைன் பேச சொல்லணும். சொல்லணும். பண்ணல ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். அந்த பிளாக் எல்லாம் போயிடும். ஆனா ஓகே அவர் சார். வந்தாக்கா நல்லா இருக்கும். அவர் வர மாட்டாரு, என்ன பண்றது? ஓகே ஓகே போயிட்டு ஓகே. அவன் குடிக்காரன் என்ன பண்ணும், ஓர கிளச்சி பண்ணி இடாப்பிங்களா பண்ணி பிளேஸ் இதெல்லாம் செய்யணும் மேடம் வீட்டுக்காரருக்கு. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். சோ இப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து பண்ணும்போது அந்த அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும், அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும்ன்றீங்க நீங்க. மேடம் ஒரு கோயில் போறீங்க, என்ன பண்றாங்க, லைன்ல நின்று ஒரு பூஜை பண்ணு, இது கொண்டாந்து பெட்ல வச்சிருக்க, அவன்தானே? ஆமா சார். அவன் என்ன ப்ராமிஸ் பண்றான், ஒன்னும் ப்ராமிஸ் பண்ணல, கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கோ, பூஜை பண்ணு, அவ்வளவுதான். ரைட்டா? நம்ம அந்த மாதிரி இல்லையே. ஆமாங்க சார். சரியா? நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மன்னிப்பு கேட்க சொல்றீங்க, கேட்டுட்டு டிவைன் ஃபேர் சொன்னீங்கன்னா போதும் அப்படிங்கிறீங்க. டிவைன் ஃபேர் சொல்லணும், எல்லாம் செய்யணும் மேடம், அவங்கள மாத்தணும், வீட்டுக்காரர் அவங்க எல்லாம் சொல்லணும், நம்ம எல்லாம் எப்படி நம்மள இருக்க எல்லாமே அது மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டாம் மேடம். ஓகே. சென்டருக்கு சேவை செய்ய நான் வரும்போது அங்கே வரும் நபர்களுக்கு நான் சென்ஸ் செய்வது பற்றி மற்றும் ஈலிங் செய்வது பற்றி செய்யலாமா? இதுதான் சார் ஆன்சர் சொல்லிட்டாரு. அடுத்தது சென்சிங் செய்து ஒருவருக்கு முற்பிறவி தொடர்பு இருப்பதை நாங்கள் கூறுகிறோம், அதை ஏன் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று. பாஸ்ட் லைஃப் இஷ்யூ இருக்குன்றதை நான் சொல்றேன் சார், நீங்க ஏன் அதை சொல்ல வேணாம்னு சொல்றீங்க? நீங்க மேடம் பாஸ்ட் லைஃப் தான் நீங்க எல்லாம் மணி படிக்கிறீங்களே மேடம். சில பேர் காம்ப்ளிகேட்டா வரோம் மேடம் நம்மளுக்கு. நம்ம ஏற்கனவே பிவிஎஸ்ல வந்தவங்க புரியும், நான் படிச்சுதான் எல்லாம் போச்சு. புதுசா ஒருத்தன் வரான், அவன் சோசியல் சொல்லி இதெல்லாம் இருக்குன்னு போயிட்டு காக்காக்கு சோறு போடணும். என்ன கோயில் அது, ஒரு கோயில் இருக்குமே, ஆதீஸ்வரன் கோயிலா, ஒரு கோயில் இருக்கு, அங்கெல்லாம் போயிட்டு பண்ணா அவன் போகணும்னு சொல்லிருக்கான். அவெல்லாம் பண்ணி வந்துட்டான். நம்ம போய் தப்பா சொல்ல முடியாது மேடம். So don't try not to get involved very இந்த மாதிரி இஷ்யூல ரொம்ப இன்வால்வ் பண்ணாதீங்க மேடம். இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஓகே. அப்ப அது மாதிரி இருந்தாலும் நான் சொல்ல வேணாம்ன்றீங்க நீங்க இல்லீங்களா? அப்படி இருந்தாலும் நம்ம பண்ண முடிஞ்சு இத படிங்க ப்ளீஸ், எல்லாம் படிங்க மேடம், படிச்சு கொடுங்க, நான் பாப்பேன் சொல்லலாம். ஆனா உட்கார்ந்து எல்லாம் போயிருமே, அதான் சொல்றேன் நானு. அதாவது நீ எதுவுமே நீங்க 7000 லெவல் ரிமூவ் பண்ற மாதிரி எனர்ஜி இருக்கு, நேச்சர் பீயிங்ஸ் இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, எல்லாம் சொல்றீங்க. அதை மட்டும் சொல்லுங்க சார், கொஞ்சம் நாங்க கேட்டுக்கிறோம் சார். இப்ப எப்படி அங்க எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு என்னன்னு மட்டும் சொல்லுங்க சார். நான் பெரும்பாக்க சென்டர் அந்த எனர்ஜி லெவல் மேடம் கனெக்ஷன் வருது, இன்னும் வேர்ல்டு. அதான் சொல்லல, போன வாட்டி போகும்போது எல்லாம் பண்ணுவோம், 11 தேவராஜா இருக்காங்க இப்ப நம்மளுக்கு. நம்ம சென்டர்ல சென்டர்ல பொதுவா நம்ம செய்யற வேலைக்கு, நம்ம செய்யற வேலைக்கு 11 தேவராஜஸ் கம் டுடே வந்து அவங்க வந்தாங்கலாம். வந்துட்டு அவங்க கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆக நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சுதான் நான் உலகம் பூரா சுத்திட்டு இருக்கேன். பிகாஸ் பாக்குறாங்க போறானா இல்லையா, ஓ போறான், இங்க போறான், அங்க போறான், ஈரானுக்கு போறான், ஈராக்கு போறான், எல்லாம் பண்றான்னு அவங்களும் வராங்க நம்ம கூட. இப்ப இன்னும் கூட எடுத்து போறதுக்கு அவங்க எல்லாம் இப்ப நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே. எஸ் ரொம்ப பெரிய இடத்துல போய் கை வைக்கணும்ல. ஒரு பெரிய குண்டா, அவனை புரிய எப்படி எனக்கு குண்டா பிடிக்க போனோம், ஒரு 100 போலீஸ் மேன கொண்டு போனோம், துப்பாக்கி கொடுக்கணும், என்கவுண்டர் பண்ணோம். அந்த மாதிரி லெவல் எனர்ஜி வருது மேடம். நான் எவ்வளவு இடத்துக்கு போயிருக்கேன் மேடம், ஒன்னும் பார்க்காம பயப்படாம. சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா எல்லாத்தையும் போறேன்ல. காலை வச்சுட்டு வெளியே பண்ணா உனக்கு கேரண்டி இல்ல. ஓகே, வச்சுட்டு அங்க போயிட்டு அந்த கோயில் போவோம், இந்த கோயில் போவோம் போனாங்க, நான் ஒண்ணு சாப்பிடாது. தட்ஸ் ஆல், ஃபினிஷ் டன். விடுங்க. போயிட்டு வந்தாலும் க்ளீன் பண்ணோம். எப்படிங்க சார்? அந்த கோயில் நம்ம கோயிலுக்கு வரோம், நம்ம வரும்போதே எல்லாம் க்ளீன் ஆயிரும். ஆனா இங்க எந்த கோயிலுக்கு போய் என்ன நெகட்டிவ் கொண்டு வந்தாலும் இங்க வந்தா க்ளீன் ஆயிருங்கிறாரு சார். ஓகே. ஆனா இங்க பண்ணிட்டு அங்க போனாக்கா திருப்பி வந்துரும். அப்படி அந்த கோயிலுக்கு போயிட்டு அவன் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் பிளேஸ் பண்றானா நடக்கும், நல்லது நடக்கும். பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ஓகே ஓகே. அந்த மாதிரி நல்லது நடக்கும். ஓகே சார், அடுத்து படிக்கட்டா சார்? பண்ணுங்க மேடம். சாதாரணமாக நாம் கோவில்களுக்கு போகும்போது எனக்காக, என் குடும்ப உறுப்பினர்களுக்காக என்னுடைய வேண்டுதல்களை அங்கே வைப்போம். அதாவது என்னுடைய தேவைகள் எனக்கு நடக்க வேண்டும் என்று நினைப்பது, என்னுடைய பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள் போன்றவை நடக்க வேண்டும் என்று நினைத்து பிரார்த்தனைகளை வைப்போம். நம்முடைய பெரும்பாக்கம் சென்டரில் இருங்க
நீங்க கோயில் பண்ணும் போது மேடம் அந்த கோயில சில ஆத்மாங்கள் இருக்கும் உங்க வேலை செய்யறதுக்கு. ஓ அந்த கோவில்ல. அவ்வளவுதான். நீங்க நினைக்கிறீங்க ஆத்தாக்கத்தானே, அவங்கெல்லாம் ரொம்ப சோல் இருப்பாங்க மேடம், நல்லது பண்ண இருப்பாங்க. ஆனா அவங்க நல்லது செய்யணுமா சில ரூல்ஸ் அவங்களே ஃபாலோ பண்ணும். ஓ அந்த சோலை ஃபாலோ பண்ணணும்ன்றீங்க. இல்ல அந்த சோல் வந்து ஹெல்ப் பண்ணணும்னா அந்த சோலே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும். ஓ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இதான் உலகம். இதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். நீ தப்பு செஞ்சிருப்ப, போன பேரு தப்பு நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்றது? ஆமா ஆமா ஆமா. அந்த கோயில்ல கூட மேடம் சில ரூல்ஸ் இருக்கும். அதாவது அந்த இன்னவர்ல இருந்து ஒரு ரூல்ஸ் வரும். நீ முடியாது, நீ ஒண்ணு பண்ண, நீ ரொம்ப தப்பு பண்ணிருக்க இந்த பருவில போய் மன்னிப்பு போடா சொல்லிடுவான். ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஆனா சில பேர் வந்து மாமூல் கொடுப்பாங்க. எப்படின்னா இந்த கோயில் போயிட்டு நான் ஒரு கடா வெட்டுறேன், நான் எருமை கொடுக்குறேன், நான் அதெல்லாம் வந்து அது வந்து மாமூல் கொடுக்குற மாதிரி. மாமூல் கொடுக்குற மாதிரி. ஓகே ஓகே. கெட்ட ஒரு சமயம் 2 வாட்டி மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி ஒரு வருஷம் பூரா மன்னிப்பு கேட்கணும். நீ செஞ்ச தப்புங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன். உங்கள்கிட்ட செக் பண்ணி சொல்லலாம் இன்னும் இருக்கு ஒண்ணுதான் இருக்குன்னு. எஸ் அதனாலதான் அவள் நேட்டிவ் பீயிங்ஸ், அதான் ஸ்பிரிச்சுவல் கைட், ஸ்பிரிச்சுவல் ஹெல்பர்ஸ், ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம்ல. ஓகே. இப்போ யாருக்கு என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே நம்ம அங்க போயிட்டு மன்னிப்பறிக்கை படிச்சுட்டு எனக்கு இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு எனக்கு வந்து கைட் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் எனக்கு என்ன வருவாங்க மேடம், வருவாங்க போயிட்டு 2 பேருக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடு, வாரம் வாங்கி கொடுக்கணும். சில பேர் பல போய் மீன் விடு, போய் மீன் விடு, 2 மரம் நடு எல்லாம் செய்யணும் மேடம். உயிர் கொடுக்கணும்ல மேடம். போயிட்டு ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுங்க, அதான் உங்களுக்கு சாப்பாடு போடணும். ஒரு ஆள் யாராச்சும் வேலையை பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 2 பேர் சாப்பாடு போடுங்க, சொல்லுங்க நான் என்ன கொடுக்கணும், பல மாதிரி திரும்ப வரணும் சொல்லும் போது தான் நடக்கும். சார் அந்த ரிப்ளிகா 10 முறை சுத்துறது 11 முறை சுத்துறது இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல மேடம். அப்புறம் சுத்தி அப்புறம் அவரு கூட்டமாயிரும். ஒருத்தர் சுத்தணும் எல்லாரும் சுத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒண்ணு அந்த கல்ச்சர் வேண்டாம் மேடம். எங்க வேணும் உட்காந்து செய்யலாம் மேடம். எனக்கு நார்த் ஈஸ்ட் சவுத் எங்க வேணும் உட்காந்து செய்யலாம் மேடம். எல்லாம் எனர்ஜி தான் சேம் தான் மேடம். எனர்ஜி தான். ஓகே சார். அந்த அடிப்படை இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சார். அதனால இது கேட்க வேண்டாம். அதாவது ஒரு கால் அடி ஒட்டி வைப்பாங்க சார். இது மாதிரி இந்த கோயிலை சுத்தி வைக்கலாமா நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம அங்க போய் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்க உட்காந்து நம்ம ஒரு இதே மாதிரி மன்னிப்பறிக்கை படிச்சுட்டு சாங் போட்டுட்டு அந்த மாதிரி பௌர்ணமிக்கு போக போக நம்ம கிட்ட இருக்க கர்மா குறையுமா? பௌர்ணமிக்கு கர்மா சம்பந்தமே இல்லை. யார் வேணா கத்து கொடுத்துட்டு இருக்கா? சம்பந்தமே இல்லை. கேள்வி கேட்டாங்க. அந்த 30 ரூபாய் வந்து மாசம் கொடுக்கணும். 1 வருஷம் கொடுக்க கூடாது, 5 வருஷம் கொடுக்க கூடாது. கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வரும். அவங்க திங்க் பண்ண ஐயோ நான் கொடுக்கணுமே சென்டருக்கு. அந்த மாதிரி தான் 1 ரூபாய் ஒரு நாளைக்கு. அது தப்பு மேடம். ஐ எம் கோயிங் டு டிராவல் ஆல் ஓவர் இந்தியா டு ஹெல்ப். தமிழ்நாட்டுக்கு போவேன், அவ்வளவுதான். எந்த ஊர்ல பார்த்தா அந்த ஊருக்கு போறேன், ரொம்ப ஹெல்ப் பண்ண போறேன், அவ்வளவுதான். அது எக்ஸ்பென்சிவ் நம்மளுக்கு. ஆமாங்க சார், கண்டிப்பா சார். ஆமா, ஐ மீன் அதை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவங்க கமிட்மெண்ட் நான் போடலாம், 10% போடலாம் மேடம். எல்லாம் ரொம்ப தப்பு, கிறிஸ்டன் மாதிரி ஆயிரும் மேடம். தப்பு. 1 ரூபாய் பர்த்டே எனக்கு தாட் வந்துச்சு அன்னைக்கு. ஆமா 1 ரூபாய் ஹீலிங். ரைட். ரொம்ப நல்ல ஒரு பிளான் சார் அது. ரைட். சொன்ன மாதிரி மாசம் ஒரு தடவை போடும்போது நம்ம சென்டரோட கனெக்ட் பண்றோம், பிவிஎச் ஓட கனெக்ட் பண்றோம். நம்ம கிட்ட இருக்கிற பண பிரச்சனை எல்லாம் அதுல தீர போகுது சார். எஸ் மேடம், அந்த மாதிரி செய்யணும். what I'm giving கொடுக்கும்போது what I'm giving I'm return to me and my family or my business many more times கொடுக்கணும். அது மேல கூட அது அவங்க இஷ்டம். நம்ம வற்புறுத்த பதில தீவானிக்கு மோத கிஃப்ட். ஆனா 1 ரூபாய் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி நம்ம அந்த எல்லாம் கட்டி முடிச்ச உடனே நம்ம நைட்டு தங்குறபடியும் அங்க ஒரு பிளான் பண்றோம் சார். ஒரு பஸ்ல இப்ப அந்தந்த ஊர்ல இருந்து வண்டிகளை கிளம்புற மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கிறாங்க சார். அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த மாதிரி வந்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் காலையில வண்டி எடுத்தாங்கன்னா மத்தியானத்துக்கு அங்க வருவாங்க சார். அங்க இருந்து அந்த பிளஸ்ஸிங் அட்டன் பண்ணிட்டு நைட் தங்கிட்டு காத்தால எந்திரிச்சு அவங்க போறபடி ஒரு பிளான் வச்சுக்கிறோம் சார். ஏன்னா இதெல்லாம் இனிமேல் அனௌன்ஸ் பண்ண போறோம் சார். நம்ம நைட்ல வந்து மேல போய் இயற்கைக்கு மேல யூனிவர்ஸ் பிளஸ் பண்ணும்.
மேல நம்ம அந்த 4 புத்தர் இருக்கிற இடத்துல. ஆமா. ஓ, அங்க நைட் தங்குறவங்க அங்க போய் பண்ணலாம்ன்றீங்க நீங்க. ரைட். மலையா வேலையோ மேல போகணும். உங்களுக்கு மேடம் இப்ப வந்து இன்னைக்கு வந்தாங்க, இன்னைக்கு உட்கார்ந்து எல்லாமே படிச்சாங்க. மறுபடியும் சென்ஸ் பண்ணும்போது மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து அதுல பிஎம் இருந்தது, சோல் அட்டாச்மெண்ட் இருந்தது. மறுபடியும் படிச்சாங்க. அதுக்கு இல்ல படிச்சு பாட்டு போட்டு உட்கார்ந்தாங்களா? ஆமாமா, வந்தானே ஃபர்ஸ்ட் வந்து அவங்க படிக்க சொன்னோம். நோ, அது ரொம்ப தப்பு. நீங்க ஏதோ தப்பா பண்ணுங்க சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். அது மாதிரி நடக்கவே கூடாது. இல்ல சார், அவங்க வந்தோடனே வந்து ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சென்ஸ் வித் யுவர் சோல், நாட் வித் யுவர் மைண்ட். போகும்போது இருக்கும்னு நினைக்காதீங்க சார். அவங்க மைண்ட்ல கூட, அவங்க மைண்ட்ல வச்சா கூட நம்ம அந்த மைண்ட் சென்ஸ் பண்ணணும். அவங்க சோல் மூலியமா சென்ஸ் பண்ணணும். உங்க சோல் அவங்க சோலும் சென்ஸ் பண்ணணும். அந்த மைண்ட்ல பண்ணும்போது அவங்க மைண்ட் இருக்கு நான் ஒண்ணு பண்ணலன்னா அது இருக்குன்னா ஆகும். டோன்ட் டூ தட். அதெல்லாம் நீங்க சென்ஸ் பண்ணாதீங்க மேடம். படிங்க, அவ்வளவு அவங்க வேலை. போங்க, திருப்பி செய்யுங்க, திருப்பி வாங்க, அந்த மாதிரி தான் நீங்க சொல்லணும். டோன்ட் எவர் டூ தட் சார். யூ பி ராங். பிகாஸ் ரொம்ப பேர் வரேன் பாருங்க, இந்த ஸ்கிரீன் நம் டெஸ்ட் நீங்க பண்ணீங்களா? 2 மாதிரி இருக்கு. நீங்க செய்யும்போது விடுவோம், ஆனா அந்த கையில செய்யும்போது ஃபெயில், அவங்க பாஸ் பண்ணுவாங்க. The mind, I like this, எனக்கு பிடிக்கும் இருக்கும். ஆனா முத்தவங்க அழுத்தும் போது நிச்சயமா அது விடுவோம். அதனாலதான் நான் இந்த ஸ்பிரிண்ட் கத்து கொடுக்கல. I didn't teach this. The mind இங்க வச்சு செய்வோம் ஆரம்பத்தில் செய்வோம்ல, அது எல்லாத்துக்கும் சொல்லணும். I am sensing for so and so. நம்ம சொந்தமா செய்யும்போது இது நல்லதா, நான் காலங்காலம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்படி இருக்குன்னு சொல்லுவான். அவன் வந்து உட்காந்துருப்பான், எனக்கு காலங்காலமா இருக்குன்னு. அதே மாதிரி உள்ளுக்கு ஒரு எனர்ஜி வந்து அப்படியே வெளியாக்கும் அந்த சோர்ஸ். அதனால செய்யாதீங்க. உட்காருங்க மேடம், அவ்வளவுதான். அவங்களும் சென்ஸ் நாங்களாம் சென்ஸ் பண்ண மாட்டோம் மேடம். நீங்க பண்ணுங்க, நீங்க போங்க, அவ்வளவுதான். என்ன வழி இருக்கு நாங்க ஹீல் பண்ணி விடுறோம், இந்த கத்துங்க, அவ்வளவுதான். ப்ளீஸ் டோன்ட் எவர் டூ தட் சார். பி வெரி வெரி காம்ப்ளிகேட்டிங், வெரி காம்ப்ளிகேட்டிங், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகும். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் சார். அது மட்டும் மறக்காம செய்யுங்க மேடம். இனிமேல டோக்கன் யார் அந்த ஹீலரோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. who is healing them, give them token first. Okay, and I want the healer to come and sit in my consultation. அதான் சார். In the future, first choice, the healers will bring their patients to give token. Madam, class நடக்க போதா, every healer please tell which patient is very important. token வாங்க, அவ்வளவுதான். அது பிறகுதான் முத்தவங்க. ஓகே ஓகே எக்ரி பண்ணிட்டீங்களா? ஓகே சார். ஃபினிஷ். Thank you sir. யாருக்காவது போன் பண்ணோம்னா பண்ணாதீங்க, உடனே உங்ககிட்ட இருந்து எனக்கு கார்டு வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எப்ப பாரு சொல்றாங்க சார். Madam, that means madam, they are very weak. They are very weak. Yes, they are very weak. That's all. They are very weak. They are not able to. The aura is not strong enough to take all his cards. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அவங்களே சொல்லிக்கிறாங்க எல்லாம். ஏதோ ஒரு எனர்ஜி வரும் சில பேர். மேடம் சும்மா ஒரு பஸ்ல போறீங்க மேடம், எத்தனை பேர் பஸ்ல போறீங்க, அடிச்சு புடிச்சு எல்லாம் ஓவர் டச் பண்ண தானே. எவ்வளவு ஓர போறோம், யூ ஃபீல் எழுத்து போறோம், உங்க எனர்ஜி லூஸ் பண்ணிடும். பிளேன்ல போறோம், 16 hours போறோம், பக்கத்துல 2 பேர் பக்கத்துல உட்காந்துருக்காங்க, 16 hours மேடம். எல்லாம் நடக்கும். We must try to make the aura stronger. That this thing won't affect us. That's the most important thing. Yes sir. ஆமா, கோயில் போறீங்க மேடம், கோயில் போறீங்க திருவண்ணாமலைக்கு, எப்படி ஜாம் இருக்கு, எப்படி இருக்கு எல்லாம். நான் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் முன்னாடி இங்க போனேன் திருப்பதிக்கு. எல்லாம் அனிமல் மாதிரி ஒரு கேட்ல போட்டு நெக்ஸ்ட் போறோம். அவங்களும் கத்துறாங்க கோவிந்தா கோவிந்தா. அதெல்லாம் நல்லது, அது நல்லது நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கு, இது ஓகே. நான் திங்க் பண்ணுறேன், அவன் தள்ளிட்டு போறாங்க, இது ஒன்றா செத்து போயிறாங்க போல, எல்லாம் மாதிரி பேச்சு போயிடுவானுங்க. அது ஓகே, அது ஓகே. You must make your aura stronger, not give excuses. கால் பண்ணா காட் வருது, இதெல்லாம் எது எவனும் ஆரம்பிச்சுதான் மேடம். எல்லாமே அதே சொல்லிருக்காங்க. கார்டு வருது, சோல் வருது, கார்டு வருது, சோல் வருது. நீங்க தான் இப்ப என்ன பத்தி நீங்க தான் நினைக்கிறீங்க, என்ன பத்தி ஏதோ சொல்றீங்க. இந்த மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க சார். பேசுறதுக்கே பயமா இருக்கு. இதெல்லாம் விளையாடணும். நோ, இட்ஸ் ஆல் நான்சென்ஸ். இதெல்லாம் நான்சென்ஸ். நம்ம பேசுறது மாதிரி நதிங். நீயே போட்டுக்கற, நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நீயே போட்டுக்க, நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். செல்ஃப் கார்டு போட்டுக்கிறது இதெல்லாம். ஆமா, எல்லாம் செல்ஃப் தான் போட்டுக்கிட்டு இப்படி வந்து அப்படி. They are not confident. They are not confident of themselves. How strong their aura is.
தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. சரியா? ஓகே. ஸ்ட்ராங் enough to fight. You must be able to fight yourself. That's all. You become all stronger. அப்ப நான் எங்க போக மாட்டேன், நான் வீட்டுல உட்காந்துருக்கேன், நான் எங்க போக அந்த மாதிரி எப்படி மேடம்? நோ, there is something wrong with you. You should become see that I am better than them. I am great. நான் என்னால செய்ய முடியும், அவங்களால செய்ய முடியாது. அந்த முதல்ல விடணும். முதல்ல விட்டாம தான் they'll be a good teacher. They'll be able to teach people. எனக்கெல்லாம் தெரியும், அவங்களாம் ஒன்றும் தெரியாது. நான் அது மாதிரி சென்ஸ் பண்ணேன். அந்த எண்ணம் வந்துச்சு மேடம், நம்ம போறப்பட ஒண்ணு விளையாக்கிறோம். நீ விளையாடுறீங்க, அவ்வளவுதான். ரொம்ப பேரை பார்த்திருக்கேன் மேடம், ரொம்ப பேரை பார்த்திருக்கேன். வந்து நான் பண்ணுவேன், ஸ்டாரோட நல்லா பண்றேன், சோல் எலிவேஷன் சாங் போட்டா சோல்ஸ் அட்ராக்ட் ஆகுமா? இப்ப நான் எங்க வீட்ல சோல் எலிவேஷன் சாங் போட்டேன்னா வேற எங்கயாவது இருக்கிற சோல்லாம் வந்துருமா? வந்து தொந்தரவு பண்ணுவோம். வரும் வந்தா போயிருவாங்க தானே? போயிருவாங்க இல்லையா? அவ்வளவுதான். வந்துட்டு வருவாங்க. அந்த பர்பஸ், அந்த சோல் ஸ்ட்ராங், அது பர்பஸே அதுக்குதான். இல்ல அது போட்டதுனாலே நமக்கு சோல் அட்டாச்மெண்ட் வருமா? நான் அது கேக்குறேன். அது வரவே கூடாது. அப்புறம் உன் சோல் தான் அங்க இருக்கு, அவ்வளவுதான். உன் சோல் அட்டாச் பண்ணிருக்கு சொல்லுங்க. அது உன் சோல். அந்த சரி, ஓகே, டன். நத்திங் ஆஃப் தட் சார்ட். நான் என்னைக்கு கூட நான் என்ன இப்படி பெருமையா நான் தான் பெரிய ஹீலரு, நான் தான் யாருன்னு சொன்னது. நான் பாட்டு பாடுறாங்க, ஹீல் பண்ண அவங்களும் பாட்டு போவான், அவ்வளவுதான் என் வேலை. நான் ஹீல் பண்ணேன், நான் சென்ஸ் பண்றேன், அதான் நெவர் யார்ட்டும் எந்த காலத்தும் சொன்னதே இல்லை இன்னைக்கு வரைக்கும். எல்லாரும் செய்யணும். நான் தான் சொன்னேன், நான் செய்யற மாதிரி நீங்களா செய்ய முடியும். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் செய்யுங்க. படிச்சு செய்ய நல்லா வாங்க, அவ்வளவுதானே. ஓகே, மேடம். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார்.